வணக்கம், நான் சுரேந்திரன். என் நேட்டிவ் வந்து பவானி. நான் நடந்து முடிந்த WorldSkills ஏசியா 2025ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பிளாஸ்டிக் அண்ட் ட்ரைவல் சிஸ்டமில் 2nd பொசிஷன் இருக்கேன். இந்த ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பிஐடியில் TN ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு மெயில் வந்துச்சு. அந்த மெயிலை என்னென்னு ஃபுல்லாக என் ஃபேக்கல்டிஸ் மூலிமா தெரிய வந்து, அந்த TN ஸ்கில்ஸ் வந்து 3 லெவலாக நடக்கும். அந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 3 கம்ப்ளீட் பண்ணால் இந்தியா ஸ்கில்னு ஒன்று இருக்கும். அந்த இந்தியா ஸ்கில்லை வின் பண்ணால் வேர்ல்ட் ஸ்கில் போகலாம் அப்படிங்கிற நாலேஜ் கிடச்சி. TN ஸ்கில்லில் 63 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சு. நான் வந்து சிவில் பேக்ரவுண்டுங்காட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு 6 ஸ்கில் இருந்துச்சு. 6 ஸ்கில்லில் பிளாஸ்டிங் அண்ட் ட்ரைவால் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கில்லாக இருந்துச்சு. அந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணால் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு ஸ்பெஷலாக ஃபேக்கல்ட்டி மூலிமா எனக்கு தெரிய வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த லெவலாக TN ஸ்கில்ஸ் லெவல் 1க்கு ஒரு 15 days பனாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி ஸ்பெஷல் லேப் மூலிமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும், எதெல்லாம் படிக்கணும், அடுத்து ஃபிசிக்கலாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பனாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜிலே ஒரு 15 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கோட அவுட்கமாக நான் TN ஸ்கில் ஃபஸ்ட் லெவலில் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட்டு 2nd லெவல் 3rd லெவலில் TN ஸ்கில்ஸ் பூட் கேம்ப் நடத்தி ட்ரைனிங்கும் கொடுத்து தமிழ்நாட்டில் கோல்டு வின் பண்ணுற அளவுக்கு என்னை ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அதோட கண்டினியூட்டியாக நான் இந்தியா ஸ்கில் 2024ல் தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி பிளாஸ்டிங் அண்ட் ட்ரைவல் சிஸ்டமில் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அதில் நான் பெஸ்ட்டாக பண்ணங்காட்டி நான் WorldSkills ஏசியா 2025ல் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த பிளாஸ்டிங் அண்ட் ட்ரைவல் சிஸ்டமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். என் ஸ்கில் எக்ஸிபிஷன் ஸ்கில்லுங்காட்டி நான் டெப்யூட்டி சிஎம் கையால் 2 lakhs rupees ஊக்கத்தொகை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச TN ஸ்கில்ஸ் 2025ல் எங்களை வந்து பிராண்ட் அம்பாசிடராக இது பண்ணி எங்களை ஹானர் பண்ணியிருந்தாங்க. பனாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜியில் இருக்க ஸ்பெஷல் லேப் மூலிமா தான் நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறங்காட்டி அந்த ஃபிசிக்கலாக நான் போய் புதுசாக கற்றுக்கிட்டாலும் அது எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எப்படி சீக்கிரம் கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் இருக்குது. பேசிக்காக இங்கே வந்து நாங்கள் ஸ்டடீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத எங்கள் ஸ்பெஷல் லேப் கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் அதோட அவுட்கம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் TN ஸ்கில்ஸ் வின் பண்ணதாக இருக்கும் நினைக்கிறேன். அது முடிச்சதாக கோல்டு வின் பண்ணிங்க மட்டும்தான் WorldSkills போக முடியும். அங்கேயோட என் ஜேர்னி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த ஜேர்னி வந்து அங்கே தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. WorldSkills ஏசியா 2025ல் சில்வர் வின் பண்ணிங்க, பிரான்ஸ் வின் பண்ணிங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதுலேருந்து WorldSkills ஏசியா 2025 டைப்பையில் நடந்த காம்படிஷனுக்கு எங்களை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்காக 4 month எனக்கு வந்து மும்பையில் செயின்ட் கோபைன் ஜிப்ராக் ப்ரைவேட் லிமிடெடில் ட்ரைனிங்கும் கொடுத்து ஃபுட்டு அக்காமடேஷன் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி என்னை WorldSkills ஏசியா 2025 டைப்பைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது பன்னாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பன்னாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜியில் இந்த TN ஸ்கில்ஸ்னு ஒரு காம்படிஷன் எங்களுக்கு அறிமுகப்படுத்தலைன்னா இந்த அளவுக்கு போயிருக்க முடியாது. இந்த வில்லேஜிலிருந்து குளோபல் ஸ்டேஜ் டைப்பை வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போன தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் TN ஸ்கில்ஸ் மற்றும் பன்னாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜிக்கு பெரிய தேங்க்ஸ்.